இப்போ கூட நீங்கள் வந்து கேட்பீங்க, அடுத்து திமுக கூட்டணி ஒரு காரணமான்னு கேட்பீங்க. பட் உண்மையான ஒரு கேப்டனுடைய விசுவாசி அப்படிங்கிறது அதுவும் ஒரு காரணம் இருக்கலாம். ஏன்னா வந்து கேப்டனுடைய நிலைமைக்கு இது உங்களும் ஒரு காரணம், அதனால கூட நம்ம இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ வந்து முதலமைச்சர் உங்களுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்காருன்னா அது நாகரிகம், அரசியல் மாண்பு. நான் எல்லாருக்குமே வந்து பத்திரிகை கொடுத்தேன், எல்லா தலைவர்களுக்கும் பத்திரிகை கொடுத்தேன், எல்லா நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே நான் வந்து கொடுத்தேன், எல்லாருமே வந்து அதே மாதிரி கலந்துக்கிட்டாங்க. ஸோ வந்து அது அல்ல, இது அரசியல். அப்படிங்கும்போது சிலருக்கு சில விஷயங்கள் வந்து பிடிக்கும், சிலருக்கு சில விஷயங்கள் பிடிக்காம போகும். எனக்கு அந்த தொன்று பார்த்தீங்கன்னா கேப்டன் மறைவுக்கு பிறகு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பிடிக்கல. ஸோ வந்து இன்னைக்கு 12 நாளுக்கு பிறகு இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு நான் ரிசைன் லெட்டர் அனுப்பிட்டேன். பட் இதுக்கப்புறம் வந்து நகர்வு வந்து தாவேகாவும் கூப்பிடுறாங்க, நண்பர்கள் நிறைய பேர் கூப்பிடுறாங்க, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கூப்பிடுறாங்க. பட் திமுகவில் கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது கூட்டணியில் இருக்கிறதுனால. அப்படி கூட்டணியில் இல்லைன்னா அவங்களும் கூப்பிட்டுருப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் உடனடியாக ஒரு முடிவு எடுக்கல, ஒரு நாள் கழிச்சு முடிவு எடுப்போம். அந்த முடிவு எடுத்ததுக்கான வந்து காரணம் வந்து சொல்லிட்டீங்க. இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க எடுத்ததுக்கான முடிவு என்ன சார்? திமுக கூட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட 12 நாள். அதான் நான் சொல்லணும், 12 நாள் நான் யோசனை பண்ணணும்ல. நீங்க கேட்டீங்கல்ல எத்தனை நாள் நீங்க வந்து 12 நாளா நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம், போகலாமா வேண்டாமான்னு. அன்னைக்கே போயிருந்திருக்கணும். நான் உண்மையான ஒரு நல்ல ஒரு கேப்டனுக்கு தீவிரமான முரட்டு பக்தன் அன்னைக்கே வெளியில வந்திருக்கணும். பட் நம்ம வந்து காலம் தாழ்த்திய ஒரு முடிவு எடுத்திருக்கோம்.